நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் நவ கைலாயத்துல 3வதாக இருக்கக்கூடிய கோடகநல்லூர். இது வந்து ஆக்சுவலா செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லப்படுகிறது. ஆனா, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கோயில் தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஈஸ்வரன் கோயில்லயும் இருக்கிற மாரி ஒரு டிட்டோவா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்க ஆப்சென்ட். எதுவுமே இருக்காது. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 வாழியே. அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். நம்ம உள்ள அந்த கோயில் உள்ள பிரவேசம் பண்ணுறது நமக்கு வந்து தென் தென்கிழக்கு தெற்கு வழியா தான் உள்ள போணும். எதிர்க்கயே வந்து நமக்கு தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள் சிவகாமி அம்மை. கிழக்கு நோக்கி ஈஸ்வரன் காட்சி கொடுப்பார், கைலாசநாதர். இந்த கோயில் அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறிய அமைப்பு. இருக்கிற அந்த நவ கைலாயங்கள்லேயே இருக்கிற சின்ன கோயில் அப்படின்னு சொன்னால், அதுவும் தனி சிறப்பு பெற்ற கோயில் அப்படின்னா, இந்த கோயில் மட்டும்தான். சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஈஸ்வரன் கோயில், எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் நம்ம பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ, கொடிமரமோ, அந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள், கிழக்கு நோக்கி ஈஸ்வரன் கைலாசநாதர் காட்சி கொடுப்பார். அவ்வளோதான். பக்கத்தில் கல்யாண விநாயகர் உண்டு. இடது பக்கமாக வலது பக்கம் முருகருடைய நம்ம சூரியன், சந்திரன், அதே போல் நவகிரகங்கள், மகாவிஷ்ணு, பிரம்மர், துர்காதேவி, விஷ்ணு துர்கை, பைரவர், இந்த விஷயங்கள், இந்த சிற்பங்கள் இந்த கோவிலில் கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த கோவிலில் நவகிரகங்கள் எஸ்பெஷலி கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய 4 சிற்பங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று ஈஸ்வரன், அம்பாள், கல்யாண விநாயகர், முருகர், அவ்வளோதான். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தினந்தோறும் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபிஷேகங்கள் உண்டு. அதுவும் வஸ்திரமும் புதுசாக சாத்தப்படும். தினந்தோறும் 8 வஸ்திரங்கள், 8 கால பூஜையும் உண்டு. அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறும். இங்கே இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர், அவருக்கு வந்து இங்கே வந்து திருக்கல்யாணம், எப்படியும் திருமஞ்சனத்துக்கு அப்புறம் திருக்கல்யாணம் உண்டு. அதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. அதனால தான் மக்கள் இங்கே வரவர்கள் எல்லாரும் இந்த செவ்வாய் தோஷம் இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் ரீதியாக சொல்லப்படுகின்ற உண்டு. கோயில் இங்கே வரவங்க எல்லாருமே இந்த கால சர்ப்ப தோஷமாக இருக்கட்டும், அப்புறம் செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், கல்யாணம் தள்ளி போகிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த தினந்தோறும் அபிஷேகம் நடக்கின்ற அந்த நந்தி பகவானுக்கு திருமாங்கல்யம் கட்டுவது ஒரு வழக்கம் உண்டு. அந்த திருமாங்கல்யத்தை கட்டிவிட்டு அவர்கள் சென்றார்கள் அப்படின்னா, நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தில் யாருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்து முடிகிறதாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறத வந்து நான் காதில் கேட்டது உண்டு. ஆகையால் அவசியம் இந்த கோயிலுக்கு கல்யாணம் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு சார்ந்து நிறைய கோயிலுடைய அமைப்பு இருக்கும். தெற்கு பகுதி மொத்தமாக வெட்ட வெளியாக ஜாஸ்தி இருக்கும். நான் அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் திருமணத்திற்கு ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அவசியம் கணவன் மனைவி ஒரு அந்யோன்யமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, அது வந்து இந்த கோடகநல்லூர் கோயில். ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வரலாற்று சிறப்புகள் நிறைய உண்டு. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருமணம் நடந்தேற வேண்டும். திருமணம் நடந்த பிறகு சகல சௌக்கியங்களோடு, சௌபாகியத்தோடு சிறப்பான வாழ்க்கை, கணவன் மனைவி குழந்தைகளோடு ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட்டு கோயில் அப்படின்னா அந்த கோடகநல்லூர் ஈஸ்வரன் கோயில் தான். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், அவருடைய விக்கிரகம் வந்து இருக்கிற நவ கைலாயத்திலே இந்த அளவுக்கு பெருசான விக்கிரகம் வேறு எந்த கோயிலுக்குமே கிடையாது. நம்ம செவ்வாய் ஸ்தலமான கோடகநல்லூரில் மட்டும்தான் ஈஸ்வரனுடைய சன்னதி இது விக்கிரகம் வந்து ரொம்ப பெருசு. கோயில் சிறுசு, ஆனால் அவருடைய மூர்த்தி வந்து ரொம்ப பெருசு. அதே போல் அம்பாள் சிவகாமி அம்பையும் தெற்கு நோக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சியளிப்பாள். அது ஏன் அப்படின்னா, அந்த கோயிலில் தினந்தோறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷேகங்களும் அலங்காரங்களும் வஸ்திரங்களும் சாத்தி ரொம்ப அவரை பார்க்கும்போதே நம்ம வாழ்க்கையில் நம்ம 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 மனசில் வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் நமக்கு மனசில் படும்.
அந்த ஒரு விஷயத்தை தான். அதே போல் கல்யாண விநாயகர் உண்டு. அந்த கல்யாண விநாயகர் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமான தடைபடுகின்ற தள்ளி போகின்ற அந்த கல்யாணங்கள் அப்படின்றது நிறைவேறும். முருகர் வள்ளி தேவியோட நமக்கு காட்சி கொடுப்பார் கிழக்கு நோக்கி. இதுதான் இந்த கோயிலில் தனி சிறப்பு. அதுலேயும் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அங்கே போகும்பொழுது அவசியம் யாருக்காவது உணவு அப்படின்றது வந்து தயவு செய்து வாங்கி கொடுங்கள். அந்த உணவு வாங்கி கொடுக்கும்பொழுது கையில் அவங்களுக்கு ஒரு 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 பாட்டில் தண்ணீரும் வாங்கி கொடுக்கறது, ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது தனி சிறப்பு. ஏன்னா நம்ம அன்னதானம் பண்ணுறதுல சாப்பாடு மட்டும் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு கூட தண்ணீர் கொடுக்கறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக அமையும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கல்யாணம் அப்படின்றது வந்து வெகு சீக்கிரம் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு அவசியம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கல்யாணம் பிராப்தி அப்படின்றது வந்து நிச்சயமாக நிறைவேறும். அனைவரும் இங்கு சென்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயத்திற்குள்ளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவிலே சரணம் சரணம் சரணம்.